மனிதன் அன்பானவன். ஏங்க என்னது ரொம்ப நேரமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? ரம்யாக்கா ஆடி சேர் செஞ்சு போய் கூட்டு வந்துருமாமா. ஏங்க நானும் அதாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். முறுக்கு அதிரசம் வந்து கடையில் ஆர்டர் கொடுத்துருவோம் சரியா? 100 கொடுத்துருங்க. நம்ம செய்கிறதா இருந்தால் குறையே வைக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுத்துருவோம். மாப்பிள்ளைக்கு ஒரு கை செயினும் ஒரு செயினும் எடுத்துருமாங்க. கை செயின் எடுக்க நீ போயிட்டு வரியா சின்ன பொண்ணை கூட்டிட்டு? சரி. போகும்போது என் கை செயினை எடுத்துட்டு போ. அதை போட்டுட்டு அதில் வர துட்டுக்கு நல்ல கை செயினா பார்த்து எடுத்துட்டு வானே. ஏங்க என்னோட செயின் ஒன்று இருக்கலாங்க, அதான் நான் போட மாட்டேங்கல, அதை கொடுத்துட்டு எடுப்போமே. ஏமா செயின்னா நீ கல்யாண வீட்டுக்கு எதுக்காச்சும் போட்டு போவேன். நான் இனிமேல் ப்ரேஸ்லெட் போட்டு போய் என்னத்துக்குமா? அதனால என்னோடதை கொடுத்துரு. எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பணம் வேணும்னா இப்போதைக்கு சின்ன பொண்ணுகிட்ட வாங்கிக்கோ. நான் துட்டு ரெடி பண்ணிட்டு சின்ன பொண்ணுகிட்ட கொடுத்துருதேன். ஏங்க சரிம்மா, அவகிட்ட துட்டு வாங்க பிடிக்கலன்னா சத்யாவோட செயின் ஒன்று இருக்குல்ல, அதையும் சேர்த்து வச்சிரு. ஏக்கா சின்ன பொண்ணு என்ன சுடிதார்லாம் போட்டு கிளம்பி நிக்க? ஏக்கா நாங்க எல்லாரும் பக்கத்துல உள்ள அம்மன் கோயிலுக்கு போறோம்க்கா, நீங்க வரீங்களா? அப்படியாம்மா, நான் வேற ரம்யாவை ஆடிக்கு கூப்பிடணும்லாமா, அதை பத்தி பேசிட்டு இருக்கேனே. ஓ சரிக்கா, கூப்பிடணும்ல. என்னெல்லாம் செய்ய போறீங்க? முறுக்கு அதிரசம், அதுக்கப்புறம் சேலை சட்டை, மாப்பிள்ளைக்கு ஒரு பிரேஸ்லெட் செய்யலான் இருக்கோமா. துட்டுலாம் இருக்காக்கா? இல்லைன்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ திருப்பி கொடுங்க. இல்லம்மா, இவரோட பிரேஸ்லெட் என்னோட செயின்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு தான் வாங்கணும். ஏன்க்கா உங்க செயின்லாம் போடுதீங்க? ஏதாச்சும் கல்யாண ஃபங்க்ஷன் வந்து அப்புறம் நீங்க என்ன போடுவீங்க? வெறும் கழுத்தோட வருவீங்களோ? அண்ணனோட பிரேஸ்லெட்டை போடுவோம். அது போக ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துச்சுன்னா நான் கொடுக்கேன். சரிம்மா. ஆனா எக்கா நம்ம பிரேஸ்லெட்லாம் போட மாட்டோம்லக்கா. நம்மலாம் வளகாப்புக்கு தானக்கா மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் செய்வோம். ஆமாம்மா, நம்ம வளகாப்பு பண்ணும்போது தான் ஏதாச்சும் செய்வோம். இருந்தாலும் அந்த பாட்டி ஏதாச்சும் குறை சொல்லிடக்கூடாதுல்லம்மா. நம்ம சைடு எல்லாமே தெளிவா பண்ணிடணும்ல, அதான். நாங்க செஞ்சா ரம்யாவே தாம் தும்ட்டு கத்துவா. இதெல்லாம் ஏப்பா சரிங்க, இதுக்கெல்லாம் எப்படி துட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பொண்ணை கெட்டி கொடுத்தாச்சுலாமா. இப்படிலாம் செஞ்சாதான் பொண்ணை கொஞ்சமாச்சு மதிச்சு வைப்பாங்க போற வீட்டுல. அதனாலதாம்மா நம்ம கடமையை நம்ம கரெக்டா செஞ்சிருவோம் பார்த்தியா? ஆமாண்ணே, நீங்க சொன்னது கரெக்டு தான். நம்ம கடமையை நம்ம கரெக்டா செஞ்சிடணும். நான் துட்டு தரேனே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களால எப்போ முடியுதோ அப்போ என்கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு, நீ தான் நான் எனக்கு எப்போ துட்டு கஷ்டமா இருந்தாலும் தாரேன். ஏக்கா நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணவங்கக்கா. அப்போல்லாம் எங்ககிட்ட துட்டே கிடையாது. நீங்களும் அன்னை தான் வாடகைக்கு வீடு பார்த்து கொடுத்து, அதுக்கு ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுத்து, எனக்கு சமையல் சொல்லி கொடுத்து, ஒவ்வொன்றையும் என்னைய நல்லாக்கா பார்த்துக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு உதவி பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்னு சொல்லுங்கக்கா. பக்கத்தில் இருந்துட்டு ஒருத்தவங்க உதவி பண்ணலன்னா என்னக்கா வாழ்க்கை? போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறோம்? நீ சொல்றது சரிதான் சின்ன பொண்ணு. ஆனா இப்பெல்லாம் பாரு, சுத்தி உள்ளவங்க ஃபுல்லும் வன்மமா தான் இருக்காங்க. நம்ம ஒரு வகையில முன்னேறிட்டா சொந்தக்காரங்களுக்கு கூட பிடிக்கிறது இல்லை சின்ன பொண்ணு. ஆனா எனக்கு உண்மையா கிடைச்ச நண்பர்கள்னா நீங்க மட்டும்தான். என் மேல பொறாமப்படாம எனக்கு ஏதாச்சும் ஒன்னா ஓடி வந்து பார்த்து, அதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேனோ தெரியல. ஏக்கா அதுக்கு கைமாறு பலகாரம்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போகிறதுக்குள்ளே கோயிலில் நட சாத்திட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கேங்க்கா. வாங்கக்கா போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். சரிம்மா. ஏங்க நான் கோயில் போயிட்டு வந்து கைச்சீனி எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன். நீங்க அதிரசம் முறுக்குக்கு மட்டும் சொல்லிருங்க. சரிம்மா. கண்டிப்பா நீ போகணுமா? ஆமாங்க, கண்டிப்பா போகணும். என்னடி இது ஆடி மாசம்லாம் எதுக்கு நம்ம பிரிஞ்சிருக்கணும்? ஏங்க ஒன்றும் இல்லைங்க, ஆடி மாசத்துல கன்சீவ் ஆனோம்னா சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்குமாங்க. அது வந்து பாப்பா வெயில்லாம் தாங்காதுல்ல, அதனாலதான். அப்போ ஆடி மாசம் முடிஞ்சுதான் வருவியா? ஆமா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனா நான் ஜாலியா இருப்பேன்ப்பா. 1 மாசம் எங்க வீட்டுல நிம்மதியா படுக்கலாம், தூங்கலாம், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடலாம், பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம். அப்போ இங்க உனக்கு கஷ்டமா இருக்கா? என்னதான் இருந்தாலும் அது என்னோட வீடுங்க. அங்க போனா எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கும்ல, அது எங்கேயுமே கிடைக்காது. சரி, அப்ப நீ உங்க அம்மா வீட்லயே போய் ஜாலியா இருந்துட்டு வா. அங்க என்னதான் கம்ஃபர்டபுளா இருந்தாலும் உங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். நீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை வந்து பாருங்க சரியா? சரிடி, நீ கரெக்டா சாப்பிடு. சத்யா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத. அங்க தியாவும் இருப்பால, உனக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். நானும் மோஸ்ட்லி தியா கண்டி தாங்க சரின்னு சொன்னேன் அங்க போறதுக்கு. அவங்க தனியா இருப்பால. சரிம்மா. நீங்க வேலைன்னு இருக்காதீங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க, கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்துருங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க சரியா? சரிடி. மித்த நாள்லாம் சேலை கட்ட மாட்டேன். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போறேன்னு சேலை கட்டிட்டு இருக்கியோ? ஆமா. அழகா இருக்க ரம்யா இன்னைக்கு நீனு.
டெய்லி காலையில் எந்திக்கும் போது நைட்டு தூங்கும் போது நீ எனக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கும்போது சாப்பிடும் போது எல்லாமே நான் மிஸ் பண்ணுவேன். சீக்கிரம் வந்துடும் சரியா? சரிங்க. ரம்யா ப்ளீஸ் டி, எனக்காண்டி போகாதீங்க. உன்னை அனுப்ப எனக்கு மனசே இல்லை. சார் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கா, அதனால தானே இப்படி இருக்கீங்க. இதுவே ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போனேன்னா எப்பாடா போயிட்டாடா அப்படி தானே இருப்பீங்க. 50 வருஷம் ஆனாலும் நான் இப்படி தாண்டி இருப்பேன். 50 வருஷம் போதுமா? சாகா வரமே கேட்பேன். நல்லா பேச கத்துக்கிட்டீங்க சாரோ. உண்மையை தாண்டி சொன்னேன். ரம்யாமா நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டியா? சொல்லுங்க. நான் அங்கே அடிக்கடி வரமாட்டேன். என்னம்மா ஏன்னா தியா அங்கே இருக்கால, நீயும் நானும் ஒன்றா இருக்கிறத பார்த்து அவள் பிரகாசம் மிஸ் பண்ணி அது ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அவள் என்னதான் கோவமா இருந்தாலும் அவளும் பிரகாசம் மிஸ் பண்ணிட்டு தானே இருப்பா. அதுவும் கன்சியூமாக வேற இருக்கா. புரியுதுங்க. கோச்சிக்காதேனம்மா. இல்ல கோச்சிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு, அவ என்னோட ஃப்ரெண்டு. ஆனா அவளுக்காண்டி நீங்க யோசிக்கீங்கல்ல, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்துதாங்க வச்சிருக்கணும். நான் போறதே தியாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறதுக்காக தாங்க. அவ சாப்பிடணும், இந்த மாதிரி டைம்ல ஹாப்பியா இருக்கணும். அதான் பாப்பாக்கும் அவளுக்கும் நல்லது, அதாங்க நான் போறேன். சரிடி, நான் உனக்கு காசு போட்டு விட்றேன் சரியா? காசு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோ. சரிங்க. மினி நீ பத்திரமா இரு, நல்லா சாப்பிடு சரியா? நடக்கும்போது கீழே பார்த்து நட, கண்ணை மேல பார்த்து வச்சு நடந்து விழுந்துராத. சரிடி, உனக்கு தேவையானதெல்லாம் நீ செஞ்சு சாப்பிடு. அப்படி முடியலன்னா அத்தை கிட்ட கேளு, அத்தை உனக்கு கண்டிப்பா செஞ்சு தருவாங்க. சும்மா படுத்தே கிடக்காத, கொஞ்ச நேரம் எந்திச்சு உட்காரு. சரிம்மா தாயே, நான் கண்டிப்பா நீ 2 நாளைக்கு ஒருக்கா வந்து பாப்பேன். சரிடி. ஆனா நீனும் தியா சத்யா 3 பேரும் ஒன்னா இருப்பீங்க, நான் மட்டும் தனியா இருக்கணுமா? அப்ப நீயும் என் கூட வந்துடுறியா? நான் கார்த்தி கிட்ட கேட்டு பாக்குறேன் டி. முடிஞ்சா கார்த்திய நாளை காலையில அங்க கொண்டு வந்து விட சொல்றேன். சரிடி, பத்திரமா இருங்க. சரிடி.